guys, so hi guys, இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் டே நைட் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோ நியூ வருஷனாக நான் இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ரியல் அக்கௌண்ட்டு. இதில் நான் பணக்காரன் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. என் ஹெல்த் 100ன்னு வச்சுக்கோங்க கைஸ். நான் 2000 இருக்கிற ஒரு ஹெல்த்தோட ஒரு பாஸோடய சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ சக்தி இதில் எனக்கு இருக்குது. ஓகே, ஃப்ளோர் அண்ட் ஃபேருக்கு வேணால் போகலாம் கைஸ். இனிமேல் நம்ம ஃப்ளோர் அண்ட் ஃபேர் தான் போக போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக. ஸோ போயிடலாமா கைஸ்? லெட்ஸ் கோ, ஷால் வி? நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? அங்கிட்டிருந்து வரேண்ணா. ஸோ கைஸ், இன்னொன்று உங்ககிட்ட காட்டணும். இங்கே பாருங்கள், எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இதுவுமே வந்துருச்சு. நம்ம அடுத்து ஃப்ளோர் அண்ட் ஃபேருக்கு போயிட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேலையை பார்த்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ப்ரொசீட் ஆஃப் லக்கு போயிட்டு இந்த இங்கே ஒரு ஷார்ட் கன் மாதிரி இருக்கா, அதையும் எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரி பார்ட்ஸ் அந்த அஞ்சின் போட்டுருக்கல அதுதான் அதை எடுக்கணும். நான் என் கூட நிறைய வச்சுருக்கேன் கைஸ். என் அக்கௌண்ட்டில் இல்லை, நான் என் வீட்டில் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன். வீட்டில் நான் அவ்வளோ வேஸ்ட்டாக தான் வச்சுருப்பேன். நான் என் அக்கௌண்ட்டில் தான் வச்சுருப்பேன். அக்கௌண்ட்னால் நமக்கு இன்பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், இன்பாக்ஸில் தான் நான் வச்சுருப்பேன். அதாவது இந்த கேம் படி அது ஒரு மெயில் மாதிரி வச்சுக்கோங்க. அவனுக்கு இந்த கேரக்டருக்கு ஒரு மெயிலு. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நான் ஒரு கன்று வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஷார்ட் கன்று. இது ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்த கத்தி, அதை விட்டுருங்க. அது ஒரு குங்ஃபு கத்தி மாதிரி. இது பார்த்திங்கன்னா கிளவர்னு சொல்லுவாங்க, இந்த கறி வெட்டுறது. இது கட்டானா. இது சோல்ஜர் சூட்டு. பாட்டு கேட்குதா கைஸ்? இந்த பாட்டெலாம் கேட்கலாம், நல்லா இருக்கும். இல்லைனா அந்த ஜாம்பி கத்துறது தான் கொசன்னு வரும். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே இவ்வளோ முடிச்சிட்டேன். நம்ம என்ன செய்யணும்னா ஆக்சுவலாக இந்த இவன்கிட்ட இருக்கா, அவன் இந்த சைடில் இங்கே பிளாங்க்ஸு லெதரு அடுத்து அவங்க சில எப்படி சொல்ல டூல்ஸ் மாதிரி போட்டிருக்கா கைஸ். அதெல்லாம் கொடுக்க இங்கே மேலே ஃபேர் ரெஸ்டோரேஷன் அதிகமாகும். அதே மாதிரி 5000க்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த ரிவார்டு மாதிரி கொடுப்பாங்க. அதை கொடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, ஐயோ எங்கே இருக்கான் இருங்க, அந்த பையன்கிட்ட கொடுக்கணும். இந்த பையன்கிட்ட கொடுத்தோன்னா அவன் நமக்கு எதாவது சூப்பரான லூட்டாக கொடுப்பான். ஸோ இப்போ விஷயம் என்னன்னா, நம்ம எல்லா ஜாம்பியும் அடித்து போடணும், அதுதான். இந்த இவங்கிட்ட இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளேயர் மாதிரி இருக்கும், ஒரு கட்டர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான். ஈவெண்ட் முடிஞ்சோடனே அதுவும் காணாமல் போயிடும். பாருங்க, எனக்கு தெரியும். ஐயோ, எனக்கு செம்ம ஐடியா இருக்குது. நான் இங்கே பார்த்துருப்பீங்களா தெரியலை. அங்கிட்ட ஒரு ஃப்ளோட்டர் போட்டர் இருக்குது, அதை அப்படியே அடித்து போட்டுருவோம். வேறு எதுவும் இல்லையா? ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்கு மட்டுமே வரும். எனக்கு தெரியும் இப்போ அவன் எதுக்கு வெயிட் பண்ணுறது தெரியுமா அந்த ஜாம்பி. நான் அந்த சைடில் ஒரு பேக் மாதிரி இருக்கா, அதை நான் திறந்தோடனே அடுத்து தலைவர் வருவாராம். ஒரு கறியும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி இருக்கிறது ஒரு ஆரோ மாதிரி பார்க்கலாம். அந்த பாயிண்டிங் ஏரோ இருக்குல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டிங் ஏரோ வச்சுக்கிட்டு மூஞ்சி எங்கிட்ட திரும்பி இருக்குன்னு சொல்லிடலாம். படிப்பேன். வாவ், கிளியர் ஷாட். ஓகே, இது இப்போ தான் பார்க்கணும். அது மட்டும் புல்லுக்குள்ளெல்லாம் ஒழிஞ்சுப்பாங்க, எனக்கு தெரியாது இந்த மாதிரி புல்லில் இருக்காங்க. வந்துட்டு ரெண்டு அதிசயமாக கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த கேம் படி இப்போ எனக்கு என்ன தேவைன்னா ஒரு 2 டயர் தேவைன்னு நினைக்கிறேன். டயரு இது பேர் தான் ஸ்னீக்கிங். ஐயோ, இது பேர் சாதாரண அட்டாக்கா? ஸ்னீக்கிங் அட்டாக்னா அந்த மாதிரி ஒளிஞ்சு வந்து அடிக்கிறது. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேமேஜ் வேறு பண்ணும் வில்லனுக்கு, அது எதிரிக்கு. என்ன ஈவெண்ட்லாம் இருக்குது? இதுதான் ஃப்ளோர் அண்ட் ஃபேரு. ஓகே, ஸோ நம்ம அடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, என் அக்கௌண்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன்.
காட்டவா? இப்போ பாருங்க கைஸ். சரி, எல்லாம் சாதாரணமாக தானே இருக்குது. இந்த ஓக் லாகுலாம் ரொம்ப ரேரு கிடைக்கிறது. எவ்வளோ பேண்டேஜ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். மினி யூசி, சாதாரண ஹீரோ மினி யூசி இருக்குது. ரொம்ப மாடிஃபைடு மினி யூசி 2 இருக்குது. ஷார்ட் கன் 1, இவ்வளோ கோல் அவ்வளோ என்பார். மாடிஃபைடு ஷார்ட் கன் இருக்குது. அங்கே ஃபேக்ட்ரி பார்ட் அவ்வளோ இருக்குது. டாக் வேறு அவ்வளோ இருக்குது. சரி விடுங்க, நான் ஏன் இப்போ சீன் போட்டுட்ருக்கேன். வந்துட்டாங்க போச்சு. இன்னொன்று இருக்கும், நான் அந்த போன வீடியோவில் ஏதோ ஒரு பாட்டு சொல்லியிருப்பேன். ஒரு செமையான ஒரு ரேரான ஒரு இது இருக்குது. அது என்னது, என்ன சொல்லுவாங்க, ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில் பார்த்திங்கன்னா என்னென்னா, நான் அதை வச்சுருக்கேன் இங்கே. அது பார்த்திங்கன்னா இங்கே சைடில் இருக்கா. இப்போ நான் ஒரு பேண்டேஜும் போடவே இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நான் பார்த்திங்கன்னா சண்டை போட்டு முடித்ததுக்கப்புறம் திறந்த யாரும் வரமாட்டானுங்க. ஓகே, வரல, அது வரைக்கும் நல்லது. ஸோ கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீசனை முடிஞ்சிருச்சாங்க. சச்சோ, பழைய சீசன் அவங்க சொல்கிறது. இதோட கட்டி முடிஞ்சிச்சு. ஓகே, வேறு இல்லையா நமக்கு அட்டாக்கிங் வெப்பன்? நத்திங். ஒன்றும். இது எவ்வளோ டேமேஜ்? 17. இதுதான் போய் இருக்கும். சொன்னால் எல்லாம் வர போகிறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஓக் ட்ரீலாம் இருக்குது கைஸ். ஐயோ, இப்போ என்ன செய்ய, கன் யூஸ் பண்ணி தான் ஆகுமா? ஃப்ளோட்டர்லாம் நம்ம பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல, ரொம்ப மாசான கேரக்டரு. நம்ம பார்த்திங்கன்னா ஒன்று உனக்கு நம்ம ஸ்டெல்த் மூடில் சாவடிக்கணும், இல்லைனா இந்த கன் யூஸ் பண்ண வர இப்போ இவனை ஒன்றுமே இல்லாமல் கொண்டுருவான். தம்பி ஸ்டக்காகுது. என்ன இருக்குது கைஸ், பார்க்கலாமா? நான் வீடு வேறு உங்களுக்கு நான் காட்டவே இல்லை, காட்டிடுறேன். ஐயோ இல்லை ஐயோ, போச்சு. எனக்கு இதெல்லாம் வேணுமே. இந்த கயிறு வேணாம் எனக்கு. இதை குடிச்சு போட்டு தூக்கிடுவோம். என்ன சொல்லுவானுங்கன்னா, பாட்டில்லாம் நீ வச்சு இது பண்ணிக்கலாம், அதில் நிறையா தண்ணி நீ சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்குவாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லுங்கள்? நம்ம என்ன பிச்சைக்காரங்க அந்த கேம் மாதிரி சொல்லுங்கள்? அதுக்கு தான் எனக்கெல்லாம் தேவையில்லை. நான் அப்படியே தூக்கி போட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஐயோ, நான் வேறு என்னோடய ஸ்கில்லை நான் எப்போ யூஸ் பண்ணணுன்னே தெரியலை. ஹெல்த் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. வெப்பனும் உடஞ்சிருச்சான். சரி, என்ன வச்சுக்கணும். எங்கள்கிட்ட கிரனேட்லாம் இருக்குது இங்கே, தெரியுமா? இதுதான் நான் சொன்னேன், மோசமான இடம். நம்ம கண்ணு வச்சுக்கோங்க, இது கண்ணு வச்சுக்கோங்க.
இதெல்லாம் செட் ஆகாது, ஒரே அடியில் முடிக்கணும். ஐயோ நான் எப்போ தான் என்னோட ஓகே ஓகே இது எனக்கு வேணாப்பா வேணாம். இதுதான் வேணாம். ஏய் நீ எப்படா வந்த? எனக்கு ஹெல்த் இல்லைடா. நான் இப்போ முடிஞ்சிருச்சு அது. ஓகே ஓகே வேணாம் நீ வச்சுக்கப்பா. ஐயோ இதுக்கு மேலே வைக்கவும் முடியாதா? இதுதான் கைஸ் பிரச்சனையே. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதான் அவங்க ஏதோ ஒரு தூவி விட்டாங்க பார்த்தீங்களா? முடிஞ்சிச்சுன்னா அப்படி தூவி விட்டுருவாங்க. இது ரெஃப்ரெஷ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை பார்க்க வேணாம். ஃபில் பண்ணிடுவோமா? தெரியுதா அது எப்படி ஃபில் ஆகுதுன்ட்டு? இதுதான் அது. அவ்வளோதானே? ஓகே அதுக்குள்ளே இங்கே 2 வந்துருச்சா? எடுத்துக்கோமா? நம்ம என்ன எடுத்துக்கலாம் கைஸ்? இது எடுப்போம். க்ளோஸ். ஸோ இப்போ நான் போன கேமிங்லலாம் எல்லாமே நான் என்ன ஒரு இந்த வீடு மாதிரி வச்சுருப்பேன். உடன் பிளாங்க்ஸில் இருக்கும்ல. இந்த அக்கௌண்ட்டில் நான் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கேன்னா, என்னோடய எல்லா வீடோட சைட்லேயும் இந்த ஸ்டோன் வால் மாதிரி வைக்கிறேன். அதுதான் இதுவே. ஸ்டோன் வால் வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வந்து காசு ரொம்ப தேவை. காசில் ஐ மீன் ரிசோர்ஸ் தேவை. ரிசோர்ஸ் நிறையா. இங்கே தான் கைஸ் நான் வந்துட்டேன். இப்போ இந்த ஃபினிஷ் லைன் நான் முடிக்கணும். நான் முடிக்கவே இல்லை. என்ன பிரச்சனைனா இந்த 2 இருக்குல்ல, ஆஃப் டு த நியூ இது நான் முடிச்சிட்டேன். இந்த நார்த்து, இந்த அயன் வாரியர் இதெல்லாம் முடிச்சிட்டேன். இந்த ஆஃப் டு த ஷோரு, ஐலாண்ட்ஸ்லாம் நான் முடிக்கவே இல்லை. ஆனால் அதோட ரிவார்டு அவ்வளோ கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்படியே குஷியாகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த எக்ஸ்பெடிஷனில் ஃபினிஷ் லைன் தான் முடிக்கணும். என்ன செய்யணும்னா எனக்கு அதான் 2 டயர் மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் 17 டிகிரி செல்சியஸாம். எங்கள் ஊர்லலாம் 50-40 வரும். எனக்கு சும்மா கதறிட்டு இருக்காங்க. ஐ மீன் தமிழ்நாடு தான். இப்போ இந்த ஜாம்பியாடு சவரெலாம் உடஞ்சிச்சுப்பா அப்படிங்குவானுங்களே, ஒன்றும் உடையில பாருங்கள். ஏன் அமைப்பு அப்படி அமைப்பு சார். இது பார்த்தீங்கன்னா பைக்கு விளையாடுறேன் சார். இது என்னது? இல்லை இது பெயிண்ட் அடிக்கிற இடம் தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாடல் வச்சுருக்குது. எங்கள்கிட்ட என்னென்ன மாடலாக இருக்குன்னா இது இருக்குது கேப்டன். அடுத்து நியூக்ளியர், ப்ளோட்டர், ஹாலோவீன், சிம்பியாசிஸ். அடுத்து இல்லவே தான் சிம்பியாசிஸ் எடுக்கலாம். ஸோ ஓகே, பைக்குக்கு ஒரு பிரச்சனையும் வரல. அதுவே மூடிக்கும் ஷட்டர்லாம். இதுதான் நம்ம நாய்க்குட்டிங்க தெரியுமா? சோறே போட மாட்டேன். இதுதான் நம்மளோட மெயின் நாய்க்குட்டிங்க. இது அவ்வளோ அறிவு இருக்குங்க. இதெல்லாம் என்ன, நம்ம இப்போ வெளியில் வச்சுட்டோம்ல. இப்போ வெளியில் வச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அது சம்டைம்ஸ் அதுவே எஞ்சி வந்துட்டு நம்ம நாய்க்கிட்டலாம் சிட்டுன்னு சொன்ன ஒரு டைப்பாக உட்காரும்ல, அந்த மாதிரி உட்காந்து கட்டும். நாயெல்லாம் தொட முடியாது, இவனை தான் தொடணும் நம்ம. இல்லைடா ஓகே நீயா இருப்பா கட்ரோல். ஓகே எனக்கெல்லாம் வேணாம் போங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, என்னோடய அக்கௌண்ட்டில் நான் எவ்வளோ மாதம் ஒன்றுமே வைக்க முடியாதா? ஓகே இப்போ பார்த்தீங்களா, ரயோட் சூட்டு தான் வச்சுருப்பேன். ரயோட் அதாவது இதுதான் இந்த கேமில் ஒரு மிலிட்ரி கிரேட் சூட் மாதிரி. ஏடா எவ்வளோ சீன் போடுறதுலாம் கேட்காதீங்க. நான் குழந்தை சொல்லிட்டு தான் சீன் போடுவேன். இந்த கண்ணு வச்சுருவேன். இங்கே வரேன்னு செக்க முடியுமா? செக்க முடியாதா? ஓ இரு. ஓகே
இல்லை இங்கே விரைஞ்சி வைக்க முடியும், கண்டிப்பாக வைக்க முடியும். இப்போ விஷயம் என்னன்னா டயர் தேவை, அவ்வளோதான். டயர் இருந்தால் போதும். ஓகேவா கைஸ்? டயர் இருந்தால் நான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு 2 டயர் தானே, 2ஆ 3ஆன்னு தெரியல. அடுத்து உங்ககிட்ட நான் இப்போ என்ன கேட்டேன், இதை பாருங்கள். சாதாரண ஒரு இது பார்த்திங்கன்னா மீட் ட்ரையர். இது இந்த கயிறு உருவாக்குறதும் லெதராக அது. கேரட்டு வேணா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதுவும் அதே தான், அந்த சாதாரணது. இது ஷவரு, இது கேம்ப் ஃபயரு. இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வாட்ரு. இது சும்மா வெட்டி வாட்டர் பாட்டில் வச்சா தண்ணி வந்துடும். பங்க் ஜோ கிட்ட என்ன கேட்குறாருன்னு கேட்போம். ஸ்டீல் பார் 2, அலுமினியம் பார் 5, ஏர் ஃபில்டர்லாம் தரவே முடியாது. ஆனால் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. இந்த 11 இருக்கா? இல்லை விடுங்க கைஸ், விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ இதில் வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பங்கர் ஆல்ஃபா தான் போக போகிறோம். புரியுதா? பங்கர் ஆல்ஃபா. ஓகே. ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன உங்களை நான் அந்த கன் வச்சு டொமில்னு சுட்டுருவேன். ஸோ கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், பை.